எவ்வளவு நேரம் கொடுத்திருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله بلغت الرسالة وأديت الأمانة ونصحت الأمة وكشفت الغمة وجاهدت في سبيل ربك حق جهاده وعبدت ربك حتى أتاك اليقين. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العظيم. வரலாற்று சிறப்புமிக்க பண்புடி கிராமத்திலே நேர்வழியின் ஒளி என்கிற மிக அற்புதமான பெயரிலே மதரசா நூருல் ஹுதா இங்கே உருவாக்கப்பட்டு சமகால சமூகத்திற்கும் அடுத்து வர இருக்கிற தலைமுறைக்கும் நேர்வழியினுடைய ஒளியை மங்காமல் பாதுகாக்க வேண்டும் என்கிற முனைப்போடு அந்த ஒளியை சுமந்து உலகமெல்லாம் சுற்றி வருகிற மாணவ கண்மணிகளை மிக அற்புதமாக மெருகூட்டி வாழ்வியலிலே அவர்களை ஜொலிக்க செய்கிற பணியை சிறப்புமிக்க இந்த ஷேக் முகமது ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று கருத வேண்டும். மரியாதைக்குரிய மசூத் ஹசரத் அவர்களால் மிகச் செம்மையாக அது
பலர் உருவாக்கம் பெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் இந்த மஹல்லாவையும் இந்த மஹல்லாவினுடைய மதரசாவையும் இந்த மதரசாவிற்காக யாரெல்லாம் உடலால் பொருளால் நேரத்தினால் சிந்தனையினால் பொருளாதாரத்தினால் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் ஒளிமயமானதாக ஆக்கி வைப்பானாக. சங்கை மிகுந்த நிர்வாக பெருமக்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறதா அதிர்ச்சி சொன்னாங்க. எங்களுடைய ஊரின் அன்பு நிறைந்த தாய்மார்கள் 2:30 மணியிலிருந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இனி ஒரு வேளை 2:30 மணி வரைக்கும், அடுத்த 2:30 மணி வரைக்கும் உட்கார சொன்னா கூட உட்காருவாங்க. ஆனா அப்படி உட்கார வைக்கிறது நாகரீகம் இல்லை. அதனால சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு அனுப்பிடணும் அப்படிங்கிறதுனால மிக சுருக்கமாக என்னுடைய உரையை அமைத்துக் கொள்கிறேன். இப்போ உலகத்திலேயே பலம் வாய்ந்தவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உலகத்துல இப்போதைக்கு பலம் வாய்ந்தவர்கள் யார்? எந்த நாடு பலம் வாய்ந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னால ஒரு பேச்சு இருந்துச்சு, அமெரிக்கா வலுவான நாடு அப்படின்னு, இஸ்ரேல் வலுவான நாடு அப்படி. இப்போ அரபு தேசங்கள் எல்லாம் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஐரோப்பாவினுடைய ஆய்வாளர்களும் வல்லுநர்களும் இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? உலகத்திலேயே சக்தி வாய்ந்தவர்கள் பலமானவர்கள் பலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்படி ஒரு பேச்சு எல்லா ஊடகங்களையும் வருது. இஸ்ரேலிய ராணுவ ஜெனரல் இயாத் சமீர் உட்பட, அமெரிக்காவினுடைய ராணுவ தளபதி உட்பட, நேட்டோவினுடைய ராணுவ தளபதி உட்பட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலேயே சக்தி வாய்ந்தவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் பலஸ்தீனியர்கள். அப்படின்னா பலஸ்தீனியர்கள் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. ஏதாவது ஆட்டம்ஸ் இருக்கா? ஏதாவது மினரல்ஸ் இருக்கா? ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா? ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா? இல்ல அதை தயாரிக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இதையெல்லாம் தாண்டி சாப்பிடுறதுக்கு சோறு இல்லாம மண்ணை இழுத்து அங்குள்ள குழந்தைகள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. உலகத்திலேயே கடல் நீரை எடுத்து கொண்டு வந்து அதில் சுகரை போட்டு அதை குடிநீராக பயன்படுத்த வேண்டிய ஒரு கொடூரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த பலஸ்தீனியர்கள் சமகாலத்தில் அணு ஆயுதங்களை மிக அதிகமாக வைத்திருக்கக்கூடிய நாடுகளை விட பலம் வாய்ந்தவர்களாக உலக வல்லுநர்களால், முஸ்லிம்களால் அல்ல, முஸ்லிம் அல்லாத சகோதரர்களால் கருதப்படுகிற அளவிற்கு பலஸ்தீனியர்களிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒண்ணுமில்ல. உங்க பிள்ளைங்க ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசா நூறு குர்ஆன்ல உங்க பிள்ளைகளை அனுப்பி நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன் இருக்கிறது, அந்த குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறது. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? குர்ஆன் ஓதுறது, மதரசாவுக்கு போறது, அல்லது பெண்கள் மதரசாவில நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, இது ஏதோ மௌத்தா போனதுக்கு பின்னால நமக்கு கிடைக்கிறது அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். மௌத்தா போனதுக்கு பின்னால கிடைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அது மௌத்தா போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா நம்ம இப்ப என்ன தெரியுமா? இப்ப நம்ம பண்பொழியிலே இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்திலே இப்ப என் பிள்ளைகளுக்கு குர்ஆனை படிக்க சொல்றதுனால என்ன கிடைக்கும்? ஒருவேளை மதரசா நூறுல் ஹுதாவுல ரெப்யூட்டட் கம்பெனிகள் வந்து, கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து ஒரு பள்ளிவாசல் வளாகத்துல கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி மதரசா நூறுல் ஹுதாவுல குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவ கண்மணிகளுக்கு ஒரு 1000 சேலரி அப்படிங்கறது மாதிரி வச்சுக்கோமே, அல்லது ஒரு 1 lakh 2 lakh சேலரி கிடைக்கிறதா இருந்தா இந்த மதரசா நூறுல் ஹுதாவுல இடம் பெறாது. ஏன்னா இங்கேயே ஒரு இன்டர்வியூ நடக்குது, இங்கிருந்தே ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் சேலரிக்கு இந்த கேம்பஸ் இன்டர்வியூல இருந்தே போறோம்னு சொன்னா உண்மையிலேயே நிர்வாகிகள் திணறி போவாங்க. பள்ளிவாசல்ல இடம் பெற்றாரு வெளியூர் பிள்ளைங்க எல்லாம் வந்து நம்ம ஊர்ல
முன்னால சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நம்ம தான் மதரசா பிள்ளைகளை கூப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. பேசுறதுக்கும் போராட வேண்டியது. எல்லாமே இயற்கை சூழல் அப்படி அமைஞ்சிருச்சு. ஆனா இப்ப இந்த குர்ஆனை படித்த ஜெனரேஷன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 365 சதுர கிலோமீட்டர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 25 லட்சம் மக்கள் உண்பதற்கு உணவில்லாமல், குடிப்பதற்கு நீர் இல்லாமல், இருப்பதற்கு வசிப்பிடம் இல்லாமல் இருக்கிற அந்த 25 லட்சம் மக்கள் உலகத்திலேயே பலம் வாய்ந்தவர்கள் என்று கருதப்படக்கூடிய அளவிற்கு இந்த குர்ஆன் சமாதானத்திலே வலிமையை சேர்க்கிறது அப்படின்னு சொன்னா, இதனை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் ஒண்ணு புரியாம விளங்கி வச்சுட்டு இருக்கிறோம். இந்த குர்ஆன் உலகத்துல ஒன்னையும் தராது அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சுட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த நியத்தை மாத்துங்க, அந்த நியத்தை மாத்துங்க. குர்ஆன் இந்த உலகத்தினுடைய அனைத்து வளங்களையும் உங்களுடைய கால்களுக்கு அடியில் கொண்டு வந்து சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு நியத்தை வைக்கலாமா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குர்ஆன் இது ஆழமாக நம்முடைய உள்ளத்துல பதிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்றது மாதிரியான நிம்மதியான அமைதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை பலஸ்தீன குழந்தைகள் வாழுகிறார்கள், பலஸ்தீன பெண்கள் வாழுகிறார்கள், பலஸ்தீனத்தினுடைய இளைஞர்கள் வாழ்கிறார்கள். அவங்களுக்கு எதுவுமே இல்லை. திறந்தவெளி சிறைச்சாலையாக இருக்கிற அந்த தேசத்தில் கூட மிக அமைதியாக நிம்மதியாக வாழ்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன். அதனால இந்த குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆழமாக உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி குர்ஆன் என்ன தரும் அப்படின்னா, முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வலிமையை தரும். இந்த உலகத்துல நீங்க யாரை சார்ந்திருங்களே, அவர்களின் மீதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. நீங்க 100% உங்களுடைய கணவர் தான் எல்லாம் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கு? 100% என் வீட்டுக்காரர் தான் எனக்கு எல்லாம். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு பேர்ல ஒரே ஒரு சகோதரி இருக்கிறாங்க. ஆனா உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் 100% என் மனைவி தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்ற எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அங்கேயும் 1-2 பேரு ஏன் தூங்குவாங்க. நான் அப்படி சார்ந்துதான் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் இந்த உலகத்தில் யார் யாரை சார்ந்திருந்தாலும் கூட இவரால் எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும் அப்படின்னு நம்பி வாழ்ந்த அத்துணை பேர்களும் ஏமாந்துதான் போயிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறதும், நான் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் நடந்தான். நாம கொள்கையில ஓதுறமா இல்லையா? இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வே அல்லாஹ்வே அல்லாஹ்வே, நிச்சயமாக என்னுடைய தொழுகை, நுஸ்கி என்னுடைய எல்லா வழிபாடுகளும், என்னுடைய நோன்பு, என்னுடைய சதகா, என்னுடைய திக்ர், என்னுடைய ஹஜ், என்னுடைய உம்ரா, என்னுடைய ஸலவாத், என்னுடைய தஸ்பீஹ், என்னுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும், வ மஹ்யாய நான் பன்மொழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையும், வ மமாதி
நீ எப்பொழுது நாடுகிறாயோ அப்பொழுது வருகிற என்னுடைய மரணமும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வே உனக்கானதாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு ஒரு நியத்தை நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சிட்டீங்கன்னு சொன்னா ஆண்களுக்கும் ஏமாற்றம் வராது, பெண்களுக்கும் ஏமாற்றம் வராது, பெற்றவர்களுக்கும் ஏமாற்றம் வராது, பிள்ளைகளுக்கும் ஏமாற்றம் வராது, கணவனுக்கும் ஏமாற்றம் வராது, மனைவிக்கும் ஏமாற்றம் வராது, தலைவனுக்கும் ஏமாற்றம் வராது, தொண்டனுக்கும் ஏமாற்றம் வராது. முழுக்க 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 நாம யாரை சார்ந்து இருக்கணும்? என்ன வரமாட்டேங்குது கையே? இந்த உலகத்துல ஷாஜஹான் மாதிரி மும்தாஜ நேசிச்ச ஒரு கதையை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? நீங்களும் கொஞ்சம் சொல்லணும். பண்புடையில நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பள்ளிக்கூடம் இருந்திருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பள்ளிக்கூடம் பண்புடையில் இருந்திருக்கு. அதனால படித்தவர்கள் நிறைந்திருக்கிற ஒரு கிராமம் இது. இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலியில நிறைய கல்வியாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் பண்புடி. அதனால நீங்க நிறைய வரலாறு எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஷாஜஹான் மாதிரி மும்தாஜ நேசிச்ச ஏதாவது ஒரு கணவன் மனைவியை அல்லது காதல் ஜோடிய எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? இல்ல. அவ்வளவு நேசிச்சார். எவ்வளவு நேசிச்சாரு? இந்தியாவினுடைய பொருளாதாரம் உலகத்துல நம்பர் 1 இருந்துச்சு. முகலாயர்களுடைய ஆட்சியில இந்திய பொருளாதாரம் தான் நம்பர் 1. தாஜ்மஹாலை கட்டுறதுக்காக வேண்டி ஷாஜஹான் இந்திய பொருளாதாரத்தை எடுத்தாருல, 20 லட்சம் பேர் வேலை செஞ்சாங்க. இந்த பொருளாதாரத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த பளிங்கு கல்ல தெரியல. நானும் சிவகாசியில இருந்து இங்க வந்து சேர முடியுமா சேர முடியாதான்னு தெரியல. மசூதில இடத்துல கேட்டேன், வேற யாராவது அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? இல்ல எங்க தாய்மார்கள் ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காங்க, எப்படியாவது வந்துருங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி 7 மணிக்கு பேச வேண்டியது நினைக்கிறேன். 8 மணியை தாண்டிடுச்சு. ஆனாலும் பல்வேறு தடங்கல்கள் தொடர்ந்து என்ன பிளஸ்னா வெளியில மழை பெய்யும். யாராவது எதிர்த்து போக நினைச்சாலும் போக முடியாது. இல்ல புதுசா யாராவது நான் பயம் கேட்க வரணும்னு நினைச்சாலும் அது சிரமம். இப்படி ஒரு பிளஸ் தான் இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நான் வந்து சொல்ல வர்ற செய்தி என்னன்னு சொன்னா, இந்த மஜ்லிஸ் முடிஞ்சு போகும்போது இவ்வளவு தாய்மார்கள் இருக்கிறதுல ஒரு 10 பேராவது தங்களுடைய உள்ளத்துல இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் குர்ஆனை என்னுடைய உள்ளத்துல சுமந்து, வாயில வார்த்தைகள்ல மைண்ட்ல இல்ல, உள்ளத்துல சுமந்து. நிறைய பேருக்கு யாசீன் மனப்பாடம் இருக்கும், நிறைய பேருக்கு ஃபாத்திஹா மனப்பாடம் இருக்கும், நிறைய பேருக்கு சூரத்துல் இக்லாஸ் முஅக்கிதத்தின் மனப்பாடம் இருக்கும். ஆனா இது எதுவும் கல்புல இருக்காது. இன்ஷா அல்லாஹ் கல்புல சுமந்துட்டு போய் இனிமேல் ஒரு நல்ல ஜெனரேஷனை, அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்கிற ஒரு ஜெனரேஷனை இந்த மண்ணில் உருவாக்கி அடுத்த ஒரு 20 ஆண்டுகளில் உலகத்திலேயே பலம் வாய்ந்தவர்கள் யார் என்கிற ஒரு கேள்வி ஐரோப்பிய உலகத்தினுடைய வல்லுநர்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிற பொழுது தமிழகத்தினுடைய முஸ்லிம்கள் என்கிற ஒரு பதிலை அவர்களுடைய எழுத்துக்களும் வார்த்தைகளும் வரலாற்றில் பதிய வைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு நியத்து. அதனால ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிற உங்களுடைய
ஹிஸ்டரியில ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க. இப்ப வலைத்தளத்துக்கு போய் கூட படிக்க முடியும். உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவு பண்ணி மேற்கத்திய நாடுகளில் இருந்து பழகிய கற்களை எல்லாம் இறக்குமதி செய்து இன்னைக்கும் உலக அதிசயங்களில் ஒன்றாக நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தாஜ்மஹால கட்டினார்ல, யாரு கட்டினா? ஒவ்வொரு அசர்கா ஷாஜஹான். அதற்கு மேல பாசம் இருக்க வேண்டியதுதான். ஆனா தாஜ்மஹாலை எங்கூர் அசர்க்கு தான் கட்டினாரு அப்படின்னு எல்லாம் சமூகம் ஏத்துக்கிறாரு. இப்ப தாஜ்மஹாலுக்கு கீழே தோண்டி பார்த்துட்டு இருக்கிறான். அகழ்வாராய்ச்சிங்கிற பேர்ல என்ன அப்போ ஷாஜஹான் கட்டினார். ஷாஜஹான் ஏன் கட்டினார்னா மும்தாஜ் அவ்வளவு நேசிச்சார். எவ்வளவு நேசிச்சாரு? தாஜ்மஹால் கட்டுற அளவுக்கு நேசிச்சார். எவ்வளவுதான் நேசிச்சாலும் அந்த ஷாஜஹான் மும்தாஜ் மௌத்தா போன உடனே, இறந்து போன உடனே இவ்வளவு பெரிய தாஜ்மஹாலை கட்டின மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் மும்தாஜ் அவளை எடுத்துட்டு போயிடாதே அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஏன் மும்தாஜை எங்க இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்படி சொன்னாரா ஷாஜகான்? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஷாஜகான் அப்படி சொல்லுவாரா? இல்ல. இப்ப ஒரு சகோதரிக்கு கையை தூக்குன உடனே எல்லாரும் பாத்தீங்கல்ல, நம்ம ஒரு பிள்ளை மட்டும் அப்படி கையை தூக்குதுன்னே. இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம எல்லாம் மௌத்தா போயிருவோம். மௌத்தா போமா போக மாட்டோமா? பண்பொழிக்கு மலக்குள் மௌத்து வரமாட்டாருன்னு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? அப்போ வந்துருவார் மலக்குள் மௌத்து வந்து நம்ம ரூஹை எடுத்துட்டு போயிடுவாரு. இப்ப நம்மள கொஞ்சி கொலாவி தஞ்சம் அடைந்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கணவன் 100% எந்த கணவனை சார்ந்து இருக்கிறோமோ அந்த கணவன் 100% என் மனைவிதான் எனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனைவி மௌத்தா போயிட்டா ஜமாத்துல வந்து நிர்வாகிகிட்ட வந்து நான் ஒரு கடிதம் எழுதி தருகிறேன். என் மனைவியை நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன். ஊரையே எதிர்த்து, குடும்பத்தையே எதிர்த்து, இன்னும் சில பேர் மார்க்கத்தையே விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணவெல்லாம் இருக்கிறான். அப்படிலாம் நடக்குது இல்ல? அப்படி திருமணம் செய்த என்னுடைய மனைவியை தயவு செய்து என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அவ என் கூட தான் இருக்கணும், என் வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு உங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரா? அப்படி நம்புறீங்களா? இதுவரைக்கும் எவ்வளவு அழகான பெண்கள், வசதியான பெண்கள், பெரிய குடும்பத்து பெண்கள், மிகச் சிறப்பாக வாழ்ந்த பெண்கள் எல்லாம் பண்புடையிலே மரணித்து போய் இருக்கிறார்கள், மௌத்தா போய் இருக்கிறாங்க. யாராவது அப்படி சொல்லி இருக்காங்களா? நமக்கு யாராவது சொல்ல போறாங்களா? இனிமே கல்யாணம் பண்ண போற யாராவது இப்படி சொல்ல போறாங்களா? இல்ல. பண்புடையில மரண அறிவிப்பு பழகி கொண்டு இருக்கும். இருக்கா உங்க ஊர்ல? இல்லையா? எல்லா ஊர்லயும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல வந்து ஒரு மவுத்து செய்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன கேட்பாங்க? ஊர்ல என்ன கேட்பீங்க? அடக்கம். என்னது அடக்கம்? அது தலைவரா இருக்கட்டும், இமாமா இருக்கட்டும், மாதினா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பேரழகனா 6 பேக் எல்லாம் வச்சிருக்கக்கூடியவரா இருக்கட்டும், இல்ல 7 பேக் வச்சிருக்கக்கூடியவரா இருக்கட்டும், மௌத்தா போயிட்டா அடுத்த கேள்வி என்னது? அடக்கம். அதுக்கப்புறம் இந்த மண்ணுல உங்களை வச்சு வைக்கிறதுக்கு யாரும் நம்புறதில்ல. நீங்க உயிருக்கு உயிரா நேசிச்ச கணவனா இருக்கட்டும், இல்ல உங்களை உயிருக்கு உயிரா நேசிச்ச உங்களுடைய பெற்றவர்களாக இருக்கட்டும், நீங்க உயிரே கொடுத்து வளர்க்கிறீங்களே உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், யாரும் சொல்ல போறது இல்ல எங்க அம்மாவை தூக்கிட்டு போயிடாதீங்க, என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடாதீங்க, என் பிள்ளைய தூக்கிட்டு போயிடாதீங்க, யாரும் சொல்ல போறது இல்ல. எல்லாரும் அடுத்து என்ன தெரியுமா? எப்படா கொண்டு போய் அடக்கலாம். இது நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான், ஆண்களும் அப்படிதான், பெண்களும் அப்படித்தான். அதனால 100% நான் இவர்களை சார்ந்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாரும் கொண்டு போய் அடக்கிடுவாங்க. நான் முதல்ல ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல இமாமா போயிருந்தேன். அப்ப அந்த ஊர்ல ஒருத்தர் என்கிட்ட வந்தார். வந்து ஓதி பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஓதி பார்க்கறது எல்லாம் தெரியாது. ஏன்னா ஓதி பார்க்கறதுல பல வகை இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாங்க, ஓதி பார்க்க தெரியலன்னா என்ன அஜர்த்து? அஜர்த்துல என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லுங்க. ஓதி பார்க்க தெரிஞ்சிருக்கணும்ல. இல்லைன்னா என்ன வசூல் எடுத்து என்ன அஜர்த்து ஓதி பார்க்க தெரியல? நான்
சொன்னாரு, என் மனைவி சொல்லுங்க, என் மனைவி உங்க மனைவி இல்ல, அவர் சொன்னது என் மனைவி பயப்படுறாங்க, சொல்றது எங்கேயாவது அவ கேட்டு எனவே பயால உட்கார்ந்து எனக்கு கொண்டாடி செத்து போயிட்டான்னு சொல்றியோ, அப்படி ஒரு ஆசையோ அப்படிங்கிறது மாதிரி. இது இவங்களுக்கு ஆயிஷா நாய்க்கு கூட இப்படி ஒரு இஷ்யூ இருந்ததா ஹதீஸ்ல நம்ம படிக்கிறோம். அந்த பக்கம் போனா நேரம் எழுதுறோம். அதனால நான் இங்கே போய்க்கிறேன். அவர் சொன்னாரு, என் மனைவி மௌத்தா போச்சு, நான் பயந்துட்டேன், நான் அப்பதான் புதுசா அந்த ஊருக்கு போயிருக்கேன், அந்த ஊருக்கு அப்பதான் போயிருக்கேன், ஏன்னா நீ ஓதி பார்க்க தெரியல என்ன அக்கறத்துல கேட்டவங்க. அடுத்து என் மனைவியை உயிரோட கொண்டு வரணும், நீ சொல்றல குர்ஆன்ல எல்லாம் இருக்கு, குர்ஆனுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கு, எல்லா சக்தியும் இருக்கு அப்படின்னு சொல்றல, நீ ஒரு குர்ஆனை ஓதி என் மனைவியை உயிரோட கொண்டு வா, ஏன்னா ஷாஜகானை விட மும்தாஜை நேசிக்கிற ஒரு ஆளா இவர் இருப்பாரோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். அப்ப நான் சொன்னேன், மௌத்துங்கிறது எல்லாருக்கும் வர்றதுதான், மௌத்துங்கிறதே எல்லாருக்கும் வர்றதுதான். இன்னைக்கு இவங்க மௌத்தாயிருவாங்க, நாளைக்கு போயிருவோம், அதனால யாருக்கு எப்ப நிர்ணயிச்சிருக்கிறானோ அது அப்படித்தான் நடக்கும். எனக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸினுடைய வாக்கியத்தை தான் சொல்லி தர முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி ஹாதா வஹ்லுக்னி கைரம் மின்ஹா. உங்களுக்கு பெரிய இழப்பு ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க கணவன் இறந்ததுக்கு உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவன் அபூ சல்மா இறந்ததுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த முஸீபத்துக்கு பகரமாக எனக்கு ஏற்பட்ட இந்த முசீபத் இருக்குல, இதுக்கு நிரப்பமான கூலியை நீ தருவாயா, அந்த முசீபத்தை தாங்கிக்கிட்ட இந்த சோதனைய அதுக்கு உன்னுடைய முகத்தில் இருக்கிற கூலியை தருவாயாக, வஸ்லுஃபுனி கைரம் மின்ஹா, இதை விட சிறந்த பகரத்தை எனக்கு ஆக்கி தருவாயாக அப்படிங்கிற துஆவை நீங்க ஓதிட்டு இருங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் இதெல்லாம் கேட்க வரல, என் முகாட்டி மௌத்தா போச்சு, ஆனா மௌத்தா போனதுக்கு பின்னால அவன் என் கனவுல வருவான். என்ன பிரச்சனையா? கனவுல. இது பெரிய பாக்கியம்லாங்க. மௌத்தா போன மனைவி கனவுல வர்றது எவ்வளவு பெரிய பாக்கியம், பாக்கியமா இல்லையா? ஏன் நீங்களே சொல்லியிருப்பீங்க, கல்யாணத்துக்கு முன்னால அல்லது கல்யாணம் முடிச்ச புதுசுல நம்ம ஊர்ல எடான்னு சொல்லுவாங்களா இல்ல எடின்னு சொல்லுவாங்களா, எப்படியே சொல்லி நீ என் கனவுல வந்த, அப்படியே வந்தான் சுடிதார் போட்டுட்டு வந்தா என்ன ஷால் போட்டுட்டு வந்த அப்படின்னு நீங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல பேசிருப்பீங்க. இப்பதான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே பேசுறாங்கல்ல, அப்படி எல்லாம் நீங்க பேசிருப்பீங்க. அன்னைக்கு கனவுல வர்றத கொண்டாடின நீங்களும் அந்திய என் கனவுல அப்படின்னு அவர்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி அவரையும் சந்தோஷப்பட வச்சு இப்படி எல்லாம் அளவலாவிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு எங்கடா மௌத்தா போட மனைவி கனவுல வர்றத நீங்க பதட்டமா சொல்றீங்க. உங்களுக்கு விஷயம் தெரியல, கனவுல திரும்ப வந்தா அவன் இருக்கிற இடத்துக்கு நம்மளையும் கூட்டு போயிருவாளாம். என்ன பிரச்சனையா? மௌத்தா போனவங்க திரும்ப கனவுல வந்தா அவன் இருக்கிற இடத்துக்கு நம்மளையும் கூட்டிட்டு போயிருவா அப்படின்னு பயந்து இனி நாம என் கனவுல வராம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆயத்து இருந்தா ஓடி பார்த்து இந்த சரிப்படுத்தி விடுங்கிறாரு. அப்ப எனக்கு திருமணம் ஆகல, அப்ப நான் விளக்கிக்கிட்டேன், வாழ்க்கைனா இவ்வளவுதான் போல தெரியும், இவ்வளவுதான். மௌத்தா போறது வரைக்கும் தான் வாழ்க்கை. எப்ப மௌத்தா போயிட்டோமோ அப்புறம் நேரம் கொண்டு போய் அடக்கிட வேண்டியதான். யாராவது சொல்லட்டுமே, ஒரே ஒரு நாளைக்கு இது 50 வருஷம் என் முன்னாடி என் கூட வாழ்ந்தா, இல்ல 30 வருஷம் வாழ்ந்தா, இல்ல 20 வருஷம் வாழ்ந்தா, ஒரு வாரத்துக்கு அவ என் வீட்டிலேயே இருக்கட்டும், நான் வச்சுட்டு அப்புறமா கொண்டு போய் அடக்கிக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்ல இல்ல இல்ல. எப்ப நீங்க மௌத்தா போயிட்டீங்களோ அடுத்து ஒரு 8 மணி நேரத்துல உங்களை அடக்கலைன்னா உங்களை உங்க வீட்டுல வைக்கிறதுக்கு எந்த வீட நீங்க நகையெழுத்து கட்டுறதுக்கு நகையெழுத்து கொடுத்தீங்களோ, ஏதோ உங்க அத்தாட்ட இருந்து வாங்கி அந்த இடத்துல வீட கட்டினீங்களோ அதே வீட்டுல உங்களை வைக்கிறதுக்கு ஃப்ரீசர் பாக்ஸ்ல தான் கொண்டு வந்து வைக்கணும். ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு உங்க மேக்கப்ல மயங்கி போன எல்லோரும் உங்களுக்கு அருகாமையில் வருவதற்கு மூக்க பொத்திட்டு தான் வரணும். என்ன செஞ்சு என்ன அத்தனை அடிச்சாலும் அது ஆண்கள் பெண்களுடைய நிலைமை அப்படித்தான். அப்போ எப்ப நம்ம மௌத்தா போயிட்டோமோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த துணியாவில நம்ம வீட்டுல நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னா நாம யாரும் சாப்பிட்டுருக்கோம், அவ்வளவுதான் இருக்கிறோம். அந்த வலிமையை தான் இந்த குர்ஆன் தருகிறது.
அதைத்தான் உங்களுடைய பிள்ளைகள் பாடமாக பயின்று கொண்டிருக்கிறார்கள். சரி, ஷாஜகான் கூட வச்சிருக்கிற மும்தாஜ என் கூட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லல. ஷாஜகான் என் மும்தாஜி கபர்ல தனியா இருப்பா, என் மும்தாஜி கபர்ல தனியா இருப்பா, அவளுக்கு இருட்டுனா பயம், ஃபேன் இல்லாம இருக்க மாட்டா, அதனால என்னையும் கொண்டு போய் துணைக்கி வச்சிருங்கன்னு சொன்னாரா ஷாஜகான்? உங்க வீட்டு ஷாஜகான் சொல்ல போறாரா? சொல்லுவாரா? இந்த முன்னாடியே அவளை தனியா நடக்காதிய, என்னையும் கொண்டு போய் கபர்ல சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்ல போறாரா? சொல்ல போகல. அப்ப இன்னைக்கு முன்னாடி தனியா இருப்பா, சொல்றமா இல்லையா? என் வீட்டுக்காரர் தனியா இருப்பாரு, சொல்றமா இல்லையா? என் பிள்ளைங்க தனியா இருக்கும், சொல்றமா இல்லையா? என்ன பிள்ளைங்க குழந்தைங்க தனியா இருக்கும், வேற பிள்ளைங்க தனியா, என்னதாமோ சொல்றோம் தனியா இருக்கும் தனியா இருக்கும்னு. ஆனால் இந்த உலகத்தில் மரணித்தவர்களை கொண்டு போய் அடக்கம் செய்திருக்கிறோமே, அந்த கபரில் அவர்கள் தனியாக இருக்கிறார்களே, அவர்களுடைய தனிமையை குறித்து யாராவது யோசித்திருக்கிறோமா? பன்மொழியில ஒரு இளம் வயதுக்காரர் மௌத்தா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய குடும்பத்தை குறித்து பேசுவோம். சின்ன வயசுலயே மௌத்தா போயிட்டாங்க, அந்த பிள்ளை என்ன செய்ய போகுதோ, அந்த குழந்தைங்க என்ன செய்ய போகுதோ, இனி அவருடைய வாழ்க்கை என்னவாகுதோ, இவருக்கு எல்லாருக்கும் ஒண்ணும் இல்லைனாலும் மாசம் 1000 ரூபாய் கிடைக்கும், ரேஷன் கடையில எல்லாம் கிடைக்கும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் இருப்பார்கள், இங்க இருக்கக்கூடிய சேவையாளர்கள் இருப்பார்கள். அந்த கபர்ல போய் அடக்கம் செய்திருக்கிறவரை ஒருத்தர் அவருக்கு துணையாக யார் இருக்கிறார்? அவருக்கான துணை எங்கே? அப்படி தனியாக யாரும் இல்லாத அந்த நேரத்தில், யாரும் துணைக்கு வராத அந்த நேரத்தில் எல்லாரும் தூக்கி போட்டு அடக்கி முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போகிருக்கிற அந்த நேரத்தில் நம்ம தான் நினைப்போம், நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம அப்படி பேசிக்கிறோம் பாருங்க, ஏமா பயானுக்கு வரல, அது வீட்டுல நான் இல்லைன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். ஏமா தொழுக போகல, ஏமா மதரசாவுக்கு போகல, அது நான் போயிட்டா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் காரணம் சொல்லுவோம். நம்ம நினைப்போம், நான் இருந்தாலும் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம இல்லைனாலும் எல்லாம் நடக்கும். நீங்க வேணா மௌத்தா போய் ஒரு 3வது நாளைக்கு உங்க வீட்டை வந்து பாருங்க. மௌத்தா போயிட்டு நான் தான் எல்லாம், என் பிள்ளைங்க நான் இல்லைனா இருக்காது, என் வீட்டுக்காரர் நான் இல்லைனா இருக்காது, என் ஊரு நான் இல்லைனா இருக்காது, அல்லது என் வியாபாரம் நான் இல்லைன்னா நடக்காது, இப்படி எல்லாம் சொல்லி 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 தானே தொழுகை, நோன்பு, இபாதத்து, மதரசா, குர்ஆன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க வேணா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க எந்த வீட்ல நான் இல்லைனா எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீட்டை வந்து இன்ஷா அல்லாஹ் எட்டி பார்த்துட்டு போங்க. 4வது நாளைக்கு நீங்க மௌத்தா போன அதே வீட்ல உங்க பிள்ளைகள் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கும். அவர்களுக்கும் அழகா இந்த பிள்ளைகளுக்கு அழ வேண்டியா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு அப்ப நினைச்சு பிரயோஜனம் இல்லை. அதனால சொல்றேன், இந்த உலகத்தில் நாம் மரணித்ததற்கு பின்னால் நம்மளை யாரும் வச்சிருக்க போறதில்லை. மௌத்தா போய் கபரில நம்மளை வச்சு அடக்கம் செய்ததற்கு பின்னால் யாரும் நமக்கு வர போறதில்லை. ஒருவேளை நீங்கள் குர்ஆன் ஓதி இருந்தால், உங்க பிள்ளைகளை அனுப்புறீங்கல்ல இந்த மதரசாவுக்கு, இந்த குர்ஆனை ஓதி இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரிலே உங்களுக்கு துணையாக குர்ஆன் வரும். அவ யாரும் வர மாட்டாங்க. நிறைய பேருக்கு துஆ செய்யறதுக்கு கூட நேரம் இருக்காது, உங்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இருக்காது, உங்களுடைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய்விடும். ஆனால் நீங்கள் ஓதிய குர்ஆன் இருக்கிறது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غير المغضوب عليهم ولا الضالين. இப்படின்னு ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க ஓதி இருந்தீங்கன்னு சொன்னா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா கபரில் உங்களுக்கு துணையாக வந்து நிற்கும், மீசானில் உங்களுக்கு கனமாக வந்து நிற்கும், சிராத்தில் உங்களுடைய கரத்திற்கு ஊன்றுகோலாக அது வந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிறது வரைக்கும் குர்ஆன் உங்களோட இருக்கும். இப்படி ஒரு குர்ஆனை நாம ஓதி அத மனசுல பதிய வைக்கணுமா? இல்ல எனக்கு அவர்தான் முக்கியம், இவர்தான் முக்கியம், அதுக்காக வாழ்றேன், இதுக்காக வாழ்றேன் இப்படின்னு வாழணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்காக வாழணும்? எதுக்காக வாழணும்? நமக்காக வாழணும், நமக்காக வாழணும். நாம இந்த உலகத்திலிருந்து போனதுக்கு
பின்னாலையும் நமக்கு பயனளிப்பதற்காக வாழணும். அதற்கு நீங்க என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் குர்ஆனோட வாழணும். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த உலகத்துல என்னெல்லாம் பேசினாலும் கத்துனாலும் கதறினாலும் அதெல்லாம் சில பேருக்கு மனசுல பதியவே பதியாது. இப்படி எல்லாம் சத்தம் போடுறோம்ல, அதுல ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு 100 பேருக்கு நம்ம என்னதான் கத்துனாலும் அது பதியவே பதியாது. ஏன் பதியாதுன்னா அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய காதுகள்ல, அவர்களுடைய பார்வையில, அவர்களுடைய சிந்தனையில நாம முத்திரை குத்திட்டோங்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேல சில விஷயங்களை நாம புறக்கணிக்க ஆரம்பிச்சா அல்லாஹ் நம்மளை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு விஷயத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற எல்லா இன்பங்களும் பொய்யானது அப்படின்னு நமக்கு எப்ப தெரியும் தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரிகிற நேரத்துலதான் தெரியும். அப்ப தெரிஞ்ச ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? புண்ணியம் இருக்கா? இப்ப இந்த பண்புடையில இவ்வளவு பேர் இருக்கிறவங்க நாம எல்லாரும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே எங்க இருந்தோம்? இவ்வளவு சந்தேகமா உங்களுக்கு? பிறக்கிறதுக்கு முன்னாலே எங்க இருந்தோம்? தாயினுடைய கருவறையில தானே இருக்கோம். உங்க ஊர்ல யாருமே தாயினுடைய கருவறையில இல்ல போல தெரியும். இல்ல ஈசாவை மாதிரி அப்படி வானத்துல இருந்து குடிச்சு வந்துட்டோமா? இல்ல இல்ல தாயினுடைய கருவறை இருக்குமா இல்லையா? எனக்கே டவுட் வந்துருச்சு. இருந்திருக்காங்களா? யாரெல்லாம் இருந்திருக்கா? கை தூக்குங்க பாப்போம். ஆனா பாதி பேர் இல்ல போல தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் இருந்திருக்கீங்க. இதுல சில பேரு ஆமா அவன் வயதுல இருந்ததையெல்லாம் கையை தூக்கி சொல்லணுமோ? என்னதான் செஞ்சுட்டா இவருதான் நம்ம குறை சொல்லிக்கிட்டே தெரியணும். எதை செஞ்சாலும் குறை சொல்லுவோம். அப்ப எல்லாரும் தாயினுடைய கருவறையில இருந்திருக்கோம். எவ்வளவு நாள் இருந்திருக்கோம்? 10 மாசம். இந்த 10 மாசம் அப்படின்னு சொல்லுவோம். நான் 9 மாசம் 9 நாள் 9 மணி நேரம் 9 நிமிஷம் 9 வினாடி அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது, மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. அப்ப இந்த 9 மாசம் 9 நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 9.5 மாசம். இந்த 9.5 மாசத்துல 4வது மாசத்திலிருந்து உயிரோட இருந்திருக்கிறோம். 4வது மாசம் வரைக்கும் உயிர் இல்லாம இருந்திருக்கிறோம். 4வது மாசத்திலிருந்து சொல்றது புரியலையோ? உயிரோட இருக்கு. என் பேரு ஷவுக்கத்தலின்னு வச்சுக்கோங்களேன். என் பேரு என்னது? ஷவுக்கத்தலி. இந்த ஷவுக்கத்தலிங்கிற பேரு உயிருக்கா உடம்புக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும்ல, பாத்திமா, கதீஜா, சுமையா அப்படி எல்லாம் இருக்கும்ல. இந்த பேருங்கிறது உயிருக்கா உடம்புக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உடம்புக்கான அந்த பேர் இல்ல. அதான் நான் சொன்னேன், எப்போ இந்த உடம்பை விட்டு உயிர் போயிருச்சோ அப்போ நம்ம அந்த இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? மையத்துன்னு சொல்லுவோம். அப்ப என்ன சொல்ல மாட்டோம்? சௌக்கத்தில் படுத்திருக்கிறார், சௌக்கத்திலே குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள், சௌக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டு அப்படியே சொல்லுவோம். மையத்தை எடுத்தாச்சு, மையத்தை குளிப்பாட்டியாச்சு, மையத்தை அடக்கியாச்சு, அப்படிதான் சொல்லுவோம். அப்ப மையத்து அந்த பேருங்கிறது நம்முடைய உடம்புக்கானது அல்ல. உடம்புக்கான பேர் என்னது? என்னது? மையத்து. அப்ப உயிருக்கான பேரு தான் நாமளும் நீங்களும் இப்ப வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இந்த தாயினுடைய கருவறையில 4வது மாசம் தான் இந்த உடம்புக்குள்ள நான் வர்றேன். இந்த உடம்புக்குள்ள உங்க உடம்புக்குள்ள நீங்க என்ன இருக்கீங்க? இப்ப இந்த 4வது மாசம் என் உடம்புக்கு நான் வர்றேன், உங்க உடம்புக்கு நீங்க வர்றீங்க. அல்லாஹ் எவ்வளவு நாள் தீர்மானிச்சிருக்கிறானோ அவ்வளவு நாள் இந்த உடம்புல நான் இருப்பேன், நீங்க இருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த உடம்பு இங்க இருக்கும். அதை கொண்டு போய் கபர்ல போட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்போம். இப்ப இந்த 4வது மாசத்திலிருந்து இந்த உடம்புல உயிரோடு நம்ம இருந்திருக்கிறோமா இல்லையா? இல்ல அப்படின்னா உங்க அம்மாட்ட போய் கேளுங்க, ஏமா இன்னைக்கு இந்த பயானுக்கு வந்த அதற்கு ஏதோ நான் 9.5 மாசம் உன் வயிற்றுல இருந்ததா சொல்றாரு, அப்படியாமா அப்படின்னு கேட்டா, அடி பார்வதி, நீ வயத்துல இருக்கும் போதும் அந்த பாடு படுத்துன, இப்போ வந்ததுக்கு அப்புறமும் என்ன நிம்மதியா இருக்க விடுதியா? இந்த பாடு படுத்திட்டு இருக்க, இதுல உனக்கு சந்தேகம் வேறையா அப்படின்னு உங்க அம்மா சொல்ற. ஏன்னா நம்ம கருவுருவான நாள்ல இருந்து அந்த அம்மாவை சாப்பிட விடாம, அந்த அம்மாவை தூங்க விடாம, அந்த அம்மாவை ஒரு சாட்சி படுத்த விடாம அவ்வளவு பாடுபடுத்தி இருக்கோம். இவ்வளவு நாள் 9.5 மாசம். இந்த 9.5 மாசத்துல 5.5 மாசம் நாம எல்லாத்தையும் உணர்ந்துட்டு இருந்திருக்கிறோம். உள்ள இருக்கும் போது எல்லா உணர்வையும் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிறோம். இப்ப யாருக்காவது அந்த 5.5 மாசத்துல ஒரே
ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? யாருன்னா ஒரு நாள் கூட ஞாபகம் இல்லையா? அம்மா வயிற்றுல இருந்தது ஞாபகம் இல்லையா? ஒரு மணி நேரம் எனக்காக ஒரு மணி நேரம் எங்க அம்மா வயிற்றுல நான் 6வது மாசம் இருக்கும்போது எங்க அம்மா பயானுக்கு போச்சா, அப்ப அந்த பயான்ல இத சொன்னாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்றதுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இருக்கா? இல்ல. இப்ப எப்படி நம்ம தாயினுடைய கருவறையில இருந்தது பன்மொழியில வாழ்ற காலத்திலேயே நமக்கு ஞாபகம் இல்லையோ, இதே மாதிரி நாம மௌத்தா போனதுக்கு பின்னால அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்பான், நீ எவ்வளவு நாளைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்தேன்னு யாரு கேட்பா? அல்லாஹ் கேட்பான். அப்ப நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? இப்ப சொல்றோம்ல, என்ன சொல்றோம்? பார்சல்ல கவனம் போகுதா? என்ன சொல்லுவோம்? கை வெண்ணையும் இருக்கும். எப்படி கடங்கார தந்துட்டு திரும்ப கேட்கும் போது கையை வலிப்போம்ல, வாங்கும்போது நல்லபடியா வாங்கிடுவோம், திரும்ப கேட்கும் போது இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். இதே மாதிரி இப்ப நம்ம கிட்ட கேட்கிறோம், நம்ம தாயினுடைய கருவறையில 9.5 மாசம் இருந்தத ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷமாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா ஞாபகமே இல்லைன்னு சொல்றோமே. இதே மாதிரிதான் நாளைக்கு மறுமையில போய் உலகத்தை திரும்பி பார்த்தா உலகம் ஞாபகம் இருக்காது, பன்மொழியில உட்கார்ந்து பயான் கேட்டது ஞாபகம் இருக்காது, அந்த கொடுக்கிற பார்சல் வாங்கினது ஞாபகம் இருக்காது, இத வீட்டுல போய் சாப்பிட்டுருக்கோம்ல இந்த சாப்பாடு ஞாபகம் இருக்காது, நம்ம கெட்ட வீடு ஞாபகம் இருக்காது, நம்ம கல்யாணம் பண்ணது ஞாபகம் இருக்காது, நம்ம பெற்ற பிள்ளைங்க ஞாபகம் இருக்காது, நம்ம வாங்கின நகை ஞாபகம் இருக்காது, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் ஞாபகம் இருக்காது, எதுவும் ஞாபகம் இருக்காது. அப்போ திரும்பி பார்த்தா நத்திங், இந்த உலகம் ஒண்ணுமே இல்ல. இப்ப திரும்பி பார்க்கணும், கருவறைதான் உலகம்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதனாலதான் கருவறையில இருந்து வெளியே வரும்போது அழுதோம். அழுதீங்களா இல்லையா? அழுதீங்களா இல்லையா? இல்லையா நான் அழ வேண்டி இருக்கும். அழுதீங்களா? ஏன் அழுத தெரியுமா? நம்ம வாழ்ற உலகத்திலிருந்து எங்கேயோ நம்மளை கொண்டு போறாங்க அப்படின்னு பயந்துட்டு அழுதோம். இதே மாதிரிதான் மௌத்தா போற நேரத்துல நம்ம அழுவோம், நம்மளை சுத்தி நிக்கிறவங்களும் அழுவாங்க. அல்லாஹ் சிரிச்சுட்டே மௌத்தா போற பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக. அப்ப என்ன தெரியுமா? அடடா உலகத்தை விட்டுட்டு போறோமே, வீட்டை விட்டுட்டு போறோமே, பிள்ளைகளை விட்டுட்டு போறோமே அப்படி எல்லாம் நினைச்சு யாரும் அழமாட்டோம். நம்ம என்ன நினைச்சு அழுவோம் தெரியுமா? அதெல்லாம் அடுத்து போறோமே, அந்த உலகத்தை இப்பதான் பாக்குறோம், நம்ம போய் இருக்கிற இடத்துக்கு ஒண்ணுமே செய்யலையே. 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 70 வருஷம் பண்புடையில வாழணுங்கிறதுக்காக தூக்கி போடுற இந்த உடம்பை வைக்கணுங்கிறதுக்காக 1 கோடி ரூபாய் செலவு பண்றோம், 1.5 கோடி ரூபாய் செலவு பண்றோம். இந்த உடம்புல நகை போடணுங்கிறதுக்காக 1 லட்சம் ரூபாய் நகை விலைக்கு வித்தாலும் அந்த நகையை வாங்கி போடுறோம். ஆனா இந்த உடம்பை வைக்கிறதுக்காக வேண்டி கட்டின வீட தூக்கிட்டு போக போறதில்ல, இந்த உடம்பை அழகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி வாங்கி போட்ட நகையையும் நாம கவிழ்த்து கொண்டு போக போறதில்லை. நாம போற இடத்தை எப்ப பார்ப்போம் தெரியுமா? மௌத்தா போற நேரத்துல பார்ப்போம். மௌத்தா போற நேரத்துல பார்த்துட்டு யா அல்லாஹ் இந்த உடம்புக்கு எல்லாம் செஞ்சேனே, இந்த உடம்பு வைக்கிற வீட்டுக்கு எல்லாம் செஞ்சேனே, ஆனா உயிர் போய் இருக்கிற அந்த இடத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்ப மறுமையில அல்லாஹ் கேட்பா, மறுமையில நீங்களும் நானும் மனுஷன்ல போய் நிக்கிற நேரத்துல நீ எவ்வளவு நாள் உலகத்துல வாழ்ந்தேன்னு கேட்கும் போது நம்ம சொல்லுவோம், யாரா ஒரு நாளோ அரை நாளோ வாழ்ந்தது மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு, ஆனா வாழ்ந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில பேர் உலகத்துல குடிச்சு குமாரம் அடிச்சு அவன் விருப்பத்துக்கு எல்லா அநியாயத்தையும் பண்ணி வாழ்ந்திருப்பாங்க. அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவானா, 1 மணி நேரமோ இல்ல அரை மணி நேரமோ வாழ்ந்தது மாதிரி ஞாபகம் இருக்கு. இது நான் சொல்றது இல்ல, குர்ஆன் சொல்லுகிறது. சத்தியமா சொல்லுவான், யா அல்லாஹ் 1 மணி நேரம் கூட நான் உலகத்துல வாழல அப்படின்னு சொல்லுவான். இந்த கேள்வியை நான் கேட்டு முடிச்சதுக்கு பின்னால உலகத்துல வாழ்ந்த ஞாபகமே இல்லாம இருக்கிற அந்த நேரத்துல நாம புலம்ப வேண்டியது இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பா. புலம்ப வேண்டியது இருக்கும். ஞாபகமே இல்லாத அந்த உலகத்துக்காக எல்லாத்தையும் தொலைச்சிட்டேனே, என் நேரத்தை கொடுத்துட்டேனே, என் காசை கொடுத்துட்டேனே, என் இளமையை தொலைச்சிட்டேனே, யா
அல்லாஹ் இப்ப நான் பார்த்துட்டேன் யா அல்லாஹ், நரகத்தை பார்த்துட்டேன் யா அல்லாஹ், கபரை பார்த்துட்டேன் யா அல்லாஹ், சிராத்தை பார்த்துட்டேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இப்போ உன்கிட்ட கேட்கிறேன் யா அல்லாஹ், இப்போ உன்கிட்ட கேட்கிறேன் யா அல்லாஹ், மறுபடியும் என்ன அனுப்ப, பண்புடிக்கு அனுப்பு, உலகத்துக்கு அனுப்பு. இந்த உடம்புல போற அந்த ரூஹ ஒரே ஒரு fraction of second திரும்ப கூட நீ சொன்னது மாதிரி வாழ்ந்துடுறியா அல்லா, என் சொத்தை எல்லாம் உன் வழியில சரக்கா பண்ணிட்டு வந்துடுறியா அல்லா. அல்லா உலகத்துல வாழ்ற காலத்துல நரகம்னு சொன்னாங்க அல்லா, என் காதுல விடலையா அல்லா. கபருன்னு சொன்னாங்க, என் மனசுல பதியலையா அல்லா. சிராத்துன்னு சொன்னாங்க, நான் ஏதோ ஜங்ஷன்ல இருக்கிற மேம்பாலம்ல கிண்டல் பண்ணிட்டு போயிட்டேயா அல்லா. இப்ப நான் பார்த்துட்டேன் அல்லா. ரப்பனா அபசரனா وسمعنا ورجعنا نعمل صالحا إنا موقنون. எங்களை படைத்தவரே, எங்களுக்கு உயிர் கொடுத்தவரே, எங்களுக்கு உடலை கொடுத்தவரே, எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவரே, அவசரனா நான் இப்ப கண்ணால பார்த்துட்டேயா அல்லா, நரகத்தை பார்த்துட்டேயா அல்லா, நரகத்தினுடைய நெருப்பை பார்த்துட்டேயா அல்லா, நரகத்தினுடைய அந்த கொதிக்கக்கூடிய அந்த சத்தத்தை நான் கேட்டுட்டேயா அல்லா. உலகத்துல வாழ்ற காலத்துல நரகம்னு சொன்னாங்க, என் கண்ணுல நான் நரகத்தை பார்க்கல, நரகத்தினுடைய சத்தத்தை கேட்கல. அதனால நான் தொடர்ந்து ஜாலியா இருந்தேன், நான் வாட்ஸ்அப்ல மூழ்கி இருந்தேன், நான் பேஸ்புக்லயே வாழ்க்கையை தொலைச்சிருந்தேன், நான் சினிமல் சீரியா டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்னு ஜாலியா இருந்தேன். இப்ப நான் பார்த்துட்டேன், மறுபடியும் என்ன உலகத்துக்கு அனுப்பு. இன்னா மூக்கினோர், நான் உறுதியாக நல்லவர்கள் மட்டுமே செய்வேன் யா அல்லாஹ் அப்படின்னு மறுமையில போய் கதறுவாங்க. அல்லாஹ் சொன்னா, இவ்வளவு நாள் உனக்கு நான் அவகாசத்தை தந்த, 30 வருஷம் 40 வருஷம் உனக்கு பண்புடியில வாழ்ற அவகாசத்தை தந்த, அப்போ உனக்கு அல்லாஹ்னு சொல்றதுக்கு நேரம் இல்ல, சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு நேரம் இல்ல. பாங்கு சவுண்ட் கேட்டா டிவியினுடைய வால்யூமை கூட குறைக்கிறதுக்கு உனக்கு மனசு இல்ல. குர்ஆன ஓதுவாங்கன்னு மதரசாவை வச்சுக்கிட்டு நிர்வாகமும் இமாம்களும் கதறினாங்களே, குர்ஆனை திறந்து பார்க்க நேரம் இல்ல. அப்பமெல்லாம் உனக்கு யூடியூப், அப்பமெல்லாம் உனக்கு பேஸ்புக், அப்பமெல்லாம் உனக்கு இன்ஸ்டாகிராம், அப்பமெல்லாம் உனக்கு ரீல்ஸ், எல்லாத்தையும் பார்த்துட்டு உன் வாழ்க்கைய வீணா தொலைச்சிட்டு இப்ப வந்துட்டு என்ன நான் பார்த்துட்டேன் என்ன கதற நாசமா போயிடு பேசாத அப்படின்னு நரகத்தில் தூக்கி எறியப்படுவார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, இந்த மதரசாவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாளைக்கு மறுமையில போய் பண்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மறுமையில போய் நின்று கை சேரப்பட்டுவிடக் கூடாது. இந்த உலகத்தில் வாழுகிற காலத்திலேயே உங்களுடைய ரூஹ் எங்கு போகிறதோ அது போய் இருக்கிற இடம் நீங்கள் பண்புகளில் குடியிருக்கிற வீட்டை விட மிகச்சிறந்த வீடாக இருக்க வேண்டும், மிக வசதியான வீடாக இருக்க வேண்டும், மிக விசாலமான வீடாக இருக்க வேண்டும். இதைவிட ஒரு சிறந்த குடும்பம் உங்களுக்கு மறுமையில் கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டித்தான் வாங்க குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்றோமே தவிர, நீங்க குர்ஆன் ஓதுறதுனால நிர்வாகத்துக்கு உலகத்துல இன்னும் பெருசா அவார்டு எல்லாம் கிடைச்சிட போறதில்லை. அசத்துமார்களுக்கு அப்படியே நீங்க நோபல் பரிசையும் வாங்கி கொடுத்துட போறதில்லை. அவர்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான். ஆனால் உங்களால் இந்த குர்ஆன் உயிரோட்டமாக ஓதப்பட்டால் ரெண்டு கிடைக்கும். உன்னைக்கு ஒண்ணு மௌத்தா போற நேரத்துல நீங்க இருக்கிற இடம் சொர்க்கமாக இருக்கும். அப்படியே அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டே மௌத்தா போவீங்க. உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய எதை பற்றியும் கவலை இருக்காது. பிள்ளைகள் என்னவாகுமோ, வீட்டுக்காரர் என்னவாகுவாரோ, வீடு என்னவாகுமோ, சொத்து என்னவாகுமோ, பேர பிள்ளைகளுடைய நிலைமை என்னவோ, இதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இருக்காது. ஏன்னா அதை எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். நீங்க போற இடம் இருக்குதுல்ல, அது இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக இருக்கும். அது அப்படியே பார்ப்பீங்க, பார்த்துட்டு சிரிச்சுட்டே மௌத்தா போவீங்க. நான் ஓதுன குர்ஆனுக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்தை எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சிரிச்சுட்டே மௌத்தா போவீங்க. அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவையும் இந்த மதரசாவை உருவாக்கியவர்களையும் நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். நீங்க மௌத்தா போனதுக்கு பின்னாலேயும் எனக்கு ஹிதாயத்திற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு யா அல்லாஹ் நீ இந்த சொர்க்கத்துல இடம் கொடுக்கணும்னு துஆ செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவார் இன்ஷா அல்லாஹ். அதனால நீங்க என்ன செய்யணும்னா குர்ஆனை ஓதணும், குர்ஆனை படிக்கணும்,
குர்ஆனை சிந்திக்கணும், குர்ஆனை ரிசர்ச் பண்ணணும். ரெண்டு விஷயம். இந்த உலகத்தில் யார் உங்களை கைவிட்டாலும் அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான். அல்லாஹ் யாரையாவது கைவிட்டு இருக்கானா? அல்லாஹ் கொஞ்சம் சோதிப்பான், கொஞ்சம் கஷ்டப்படுத்துவான், கொஞ்சம் அங்க இங்க ஓட விடுவான். ஆனா அவன் கொடுப்பான் பாருங்க. கியாமத் நாள் வரையிலும் உங்களுடைய சந்ததிகளுக்கு கிடைக்கிற அளவுக்கு அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஜம்சம் அப்படிங்கிற நீரை பத்தி நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கோம். அப்படிதானே? யா அல்லாஹ் நீயே எனக்கு பாதுகாவலன் அப்படின்னு சொன்ன ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் குழந்தைக்கு தண்ணி தேவையான உடனே அந்த 7 தடவை அங்கேயும் இங்கேயும் ஓடுனாங்க. இப்ப அந்த சஃபா மருவா எவ்வளவு நீளமாக இருக்கு? ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமா? 1.5 கிலோமீட்டர் இருக்குமா? இப்ப நம்ம மார்பென்சி, டைல்சி, ஏசி எல்லாம் வச்சதுனால நமக்கு தெரியல. ஆனா பாருங்க, வயசானவங்க இப்பவும் ராணிலதான் வீல் சேர்லாம் அந்த சைஸ் செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த 1.5 கிலோமீட்டர் அந்த அம்மா ஒவ்வொரு தடவையும் ஏறி இறங்கி எங்கேயாவது தண்ணி இருக்கா என் பிள்ளைக்கு அப்படின்னு ஓடிச்சு. அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னு சொன்ன அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் அப்படி ஓட விடலாமா? நம்மளா என்ன நினைப்போம்? அதற்கு சொன்னாங்க, இந்த சூறாவை ஓதி தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் தருவான், கடனை இல்லாம ஆக்கிடுவான், பிள்ளைய தந்துடுவான், வீட்டுக்காரருக்கு நல்ல வேலையை கொடுத்துருவான், பிரச்சனை இல்லாம ஆக்கிடுவான் அப்படின்னு யாராவது சொன்னா நம்ம உடனே ஒரு 4 நாளைக்கு செய்வோம், இல்ல 40 நாளைக்கு செய்வோம். செஞ்சுட்டு என்ன, அல்லாஹ் இந்த ஊர்ல வட்டி வாங்குறவெல்லாம் நல்லா இருக்கா, புறம் பேசுறவெல்லாம் நல்லா இருக்கா, நம்ம இந்த அதற்கு சொன்னாருன்னு சொல்லி தர்மம் பண்ணிட்டு அல்லாஹ் இருக்கிற செஞ்சுட்டு இருந்தா நம்ம கஷ்டத்தை இந்த அல்லாஹ் தீர்க்கவே மாட்டேங்கான், இந்த அல்லாஹ்வுக்கு கண்ணே தெரியலையா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 90 வருஷம் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. 120வது வயசுலதான் அல்லாஹ் அந்த குழந்தையவே கொடுத்தான். அந்த குழந்தையையும் கொண்டு போய் தாயோட மக்காவுல விட்டுட்டு வர சொன்னான். அந்த அம்மா அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னு இருந்துச்சு. அந்த அம்மாவை இப்படி ஓட விடலாமா? ஆனா அந்த அம்மாவை ஓட விட்ட எத்தனை தடவை? 7 தடவை அங்க இங்கேயும் அந்த அம்மா ஓடிச்சு. அங்க தண்ணி இருக்கா, இங்க தண்ணி இருக்கான்னு அந்த அம்மா தேடிச்சு. கடைசியில அல்லாஹ் தண்ணியை கொடுத்தான். எங்க கொடுத்தான்? சபாவுக்கு மேலையா கொடுத்தான், மர்வாவுக்கு மேலையா கொடுத்தான். சபாவுக்கு அந்த பக்கம் கொடுத்தானா, மர்வாவுக்கு இந்த பக்கம் கொடுத்தானா? இல்ல எந்த இடத்துல அந்த குழந்தைய போட்டுட்டு அந்த அம்மா ஓடிச்சோ அதே குழந்தையுடைய காலடியில் இருந்து கொடுத்தான். எவ்வளவு கொடுத்தான் தெரியுமா? சம் போதுங்கிற அளவுக்கு கொடுத்தான். அதனால அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நீங்க நியத்து வைங்க, நான் அல்லாஹ்வை சார்ந்திருப்பேன் அப்படின்னு நியத்து வச்சீங்கன்னா அல்லாஹ் கொஞ்சம் சோதிப்பான், கொஞ்சம் கஷ்டப்படுத்துவான், கொஞ்சம் அங்கங்க அலைய விடுவான், உங்களுடைய ஈமானிய தரத்தை சோதிப்பான். அப்புறம் அல்லாஹ் தருவான் பாருங்க. அந்த அம்மாவுக்கு தர கொடுத்தான், அந்த குழந்தைக்கு தர கொடுத்தான். அது கொடுத்து 5000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 850 கோடி மக்களில் 400 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் குடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சம்சம். அன்னைக்கு அந்த அம்மா போதும் சொல்லிச்சு. 5000 வருஷத்துக்கு பின்னால 400 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் குடிக்கிற அளவிற்கு அல்லாஹ் அந்த நீரை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தந்தது மாதிரி இன்ஷா அல்லாஹ் பண்புழியிலே இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற தாய்மார்களே, அல்லாஹ் உங்களுக்கும் தருவான், நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். அந்த ஜெனரேட்டர்ல இருந்து புகை வருதுன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமா இருக்கு. அந்த தாய்மார்களுக்கு சரி, அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நிரப்பமான கூடிய இன்மையிலையும் வறுமையிலையும் தருவான். நியத்து வைங்க, நான் குர்ஆனோட இருப்பேன், குர்ஆன் என்னை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கும், குர்ஆன் என்னை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். என் பிள்ளைகளுக்கு நான் குர்ஆனை வெறுமனே ஓதி கொடுக்கிறது இல்ல, குர்ஆனை சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகளை நான் உருவாக்குவேன். நான் பலஸ்தீன முஸ்லிம்கள் பலம் வாய்ந்த முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 25 லட்சம் முஸ்லிம்கள் அங்க வாழ்றாங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹ். அங்க இருக்கக்கூடிய பெருவாரியான குழந்தைகளும் ஆண்களும் இளைஞர்களும்
பெண்களும் குர்ஆனை மரணம் செய்தவர்கள், பெண்களும் குர்ஆனை மரணம் செய்தவர்கள், அனைவர்களும் இன்ஜினியரிங் படித்தவர்கள். நீங்க பாருங்க, 25 லட்சம் பேர்ல ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல மட்டும் 190 சயின்டிஸ்ட் இருக்காங்க. குர்ஆன் எங்க போய் சேர்க்குதுன்னு பாருங்க. குர்ஆனை சிந்திச்சா எவ்வளவு பெரிய அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க. அதனால குர்ஆனை ஏதோ மௌத்தா போனவங்களுக்கு ஓதுவதற்காக வேண்டி வைக்கப்பட்டது, அது ஓதுனா மறுமையில நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டுமல்ல, மறுமையில இன்ஷா அல்லாஹ் அது சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்பது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நிம்மதியான, அமைதியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருவான். இப்ப எல்லாருக்குமே அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் இருக்கும். எனக்கு பின்னால யார் இருக்கிறா? அல்லாஹ் மௌத்தா போவானா? அல்லாஹ் தந்த அவனுடைய கஜானா குறையுமா? அல்லாஹ் நிராசை அடைவானா? கேட்க கேட்க எங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், இந்த ஃப்ரிட்ஜை மாத்தி கொடுங்கன்னு. ஒரு வாரத்துக்கு 5-6 தடவை கேட்டா உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு திட்டுவார். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்டா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். நீங்க அத்தாட்ட போய் கேட்டா, என்னமா இப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்கு, உணவு கொடுத்தாச்சு அப்படின்னு அத்தா கூட சோர்வடைவாரு. அம்மாவும் அப்படிதான் சொல்லும். பிள்ளைங்களை ஏமா எனக்கும் பொட்டாட்டி பிள்ளைகள் இருக்குல்ல, உனக்கே வந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு பிள்ளைகள் சொல்லும். ஆனால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க 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 அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அதனால அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் நீ உங்களுக்கு நிராசை இருக்காது, உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும். எனக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். உலகத்தில் எந்த தோல்வியும் உங்களுக்கு தோல்வியாக இருக்காது, எந்த கஷ்டமும் கஷ்டமாக இருக்காது, எந்த இழப்பும் இழப்பாக இருக்காது, எந்த சங்கடமும் சங்கடமாக இருக்காது, எந்த வலியும் வலியாக இருக்காது. உங்க கல்வில அல்லாஹ் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை கொண்டு வரதே இல்ல. சும்மா தொப்பி வைக்கிறோம், சும்மா தாடி வைக்கிறோம், நானும் முஸ்லிம்ங்கிறோம், பெண்கள் பரதா போடுறோம். நம்முடைய கல்வில அல்லாஹ் இருக்கிற அளவுக்கு இந்த துனியாவினுடைய பொருட்கள் நிறைந்திருக்கிறது. நாம உலகத்தினுடைய எல்லாத்தையும் நேசிக்கிறோம், குடும்பத்தை நேசிக்கிறோம், காசு பணத்தை நேசிக்கிறோம், இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை நேசிக்கிறோம். நம்ம கல்வில முழுமையாக அல்லாஹ் இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய இறுதி நேரத்துல அவர்களுடைய மகனார் போய் இருக்கிறாங்க. அந்த மகனார் கேக்குறாங்க, பாப்பா உங்க கடைசி கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த தகப்பனார் சொல்றாங்க, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அப்படி சொல்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். எப்பா உயிர் உடம்புல இருந்து எடுக்கும் போது உடம்பு ஃபுல்லா வலிக்குது. உயிர்ங்கிறது உடம்பு ஃபுல்லா இருக்கு. நம்மளை இப்ப அடிச்சா உடம்புக்கு வலிக்காது, உயிருக்கு தான் வலிக்கும். அதனால உடம்பு ஃபுல்லா உயிர் பரவி இருக்குது. அந்த உயிரை எடுக்கிற நேரத்துல உடலினுடைய அத்துணை நாடி நரம்புகள் இருந்தும் அப்படியே பிடிச்சு எடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவங்க கூட மௌத்தா போற நேரத்துல இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு சக்கராத்னு ஒண்ணு இருக்கு, அப்படியே தாங்க முடியாம தண்ணியை எடுத்து முகத்துல தடவிக்கிட்டாங்க அப்படின்னு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு கொடூரமான வேதனை சக்கராத்துக்கு இருந்ததாக நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாங்க, எப்போ உயிர் எடுக்கிற இந்த நேரத்துல என் உடம்பு ஃபுல்லா வலிக்குது, கை காலு நாடி நரம்பு எல்லாம் வலிக்குது, ஆனா என் கல்பு வலிக்கல. என்ன சொன்னாங்களா? கல்பு வலிக்கல. கல்பு மனசுன்னு சொல்றோம்ல, மனசு வலிக்காது. ஏன் வலிக்காதுன்னா என் மனசுல அல்லாஹ் இருக்கிறான், என் மனசுல அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை கல்புல வச்சுட்டா உடம்புல இருக்கக்கூடிய வலி வலியாக தெரியாது. இது சரி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, இது வழிபாட்டுடைய வரலாறு நீங்க சொல்றீங்க. பலஸ்தீன குழந்தைகள் இருக்காங்கல்ல, இஸ்ரேலிய அணுகுண்டு தாக்குதல்கள்ல கை கால் உடம்பெல்லாம் செதஞ்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அவங்கள படுக்க வச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுடைய ஒரு டாக்டர் சொல்றாரு, இவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்கிறதுக்கு கூட, மயக்க மருந்து கொடுக்கிறதுக்கு கூட, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு கூட எந்த மருந்துமே இல்லை. நீங்க எல்லாம் கொஞ்சம் சிசேரியனை யோசிச்சு பாருங்க. தாய்மார்கள் சிசேரியனுக்காக வேண்டி போடுற இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அந்த முதுகுல போடுவாங்கல்ல, அந்த சிசேரியனுக்காக வேண்டி போடுற இன்ஜெக்ஷனுடைய வலியவே மௌத்தா போறது வரைக்கும் வலிக்கும்.
அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் உங்களால பழைய மாதிரி நிக்க முடியுமா, இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் நின்னா குறுக்கு வளையும் போய் உதாரணம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும். ஒரு இன்ஜெக்ஷன் மயக்க மருந்து கொடுக்கிற இன்ஜெக்ஷனுடைய வலியே அப்படி இருக்குன்னு சொன்னா, மயக்க மருந்து கொடுக்க முடியாம கை கால்கள் சிதைந்து போயிருக்கிற அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்து அதுக்கு தையல் போட்டு அந்த புண்ணை ஆக்குறதுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அந்த மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்ட ஆஸ்திரேலியா டாக்டர் சொல்றாரு, என் மனசெல்லாம் வலிக்கும், எனக்கு கைகாலெல்லாம் நடுங்கும். ஆனால் அந்த பலஸ்தீனிய குழந்தைகள் அல்லாஹ் 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 என்று சொல்லி குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டு வழியே தெரியாமல் படுத்திருப்பார்கள். சமகாலத்தில் பார்க்கிறோம், உலகத்தில் பலம் வாய்ந்த மக்கள் யார் என்று கேட்டால் பலஸ்தீனியர்கள் என்று சொல்லுகிறார்களே. பலஸ்தீனிய குழந்தைகளுக்கு கை கால்கள் எல்லாம் வெடிகுண்டுகளால் ஏற்பட்ட சிதறல்களுக்கு பின்னாலும் ரத்தம் ஒழுகிக் கொண்டிருக்கிற பொழுதும் கூட அவர்களுடைய உடல் வலிக்கிறது, மனசு வலிக்கல. இப்பவும் சொல்றான் சனஸ்ஜுது ஃபீ மஸ்ஜிதில் அக்ஸா இன்ஷா அல்லாஹ். ஒரு காலத்தில் நாங்கள் இல்லை என்றாலும் எங்களுடைய சந்ததிகள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நாங்கள் சுஜூது செய்வோம் என்று கை கால்கள் துண்டு துண்டாகி போன சிறுவர்கள் கூட பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு வலிமை இருக்கிறது என்று சொன்னால் என்ன வலிமை? அவருடைய கல்வில அல்லாஹ் இருக்கிறான். நமக்கு இன்னைக்கு மனசு எவ்வளவு பாதிக்குது? யாராவது ஒண்ணு சொல்லிட்டா மனசு பாதிக்குது. அவன் அப்படி பேசிட்டான், இவர் இப்படி பேசிட்டான், இவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் இப்படி சொல்லிட்டாரு. நம்ம மனசு வலிக்கவே செய்யாது. எப்போ வலிக்காது தெரியுமா? அல்லாஹ் நம்ம மனசுல இருந்துட்டான்னா வலிக்கவே வலிக்காது. உலகத்துல உங்களுக்கு கஷ்டம் தெரியவே தெரியாது, சங்கடம் தெரியவே தெரியாது, இழப்பு தெரியவே தெரியாது. மனசுல அல்லாஹ் தெரியலைமா இன்ஷா அல்லாஹ். இனிமே மனசுல இந்த உலகத்துல எல்லாருக்கும் இரண்டாவது இடம் தான். முதல் இடம் யாருக்கு? என்ன? அல்லாஹ். நீங்க வச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரம் அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல மாத்தி பாருங்க. நீங்க பேசுறத அல்லாஹ்வுக்கு பிடிச்ச பேச்சா பேசுறதுக்கு முன்னால என்ன யோசிக்கணும்? இந்த பேச்சு அல்லாஹ்வுக்கு பிடிச்ச பேச்சா? நான் மௌத்தா போனதுக்கு பின்னால இந்த பேச்சு எனக்கு பாதகமாக வருமா சாதகமாக வருமா அப்படின்னு யோசிக்கணும். நான் பார்க்கிறேனே இந்த பார்வை அல்லாஹ்வுக்கு விருப்பமான பார்வையா? அல்லாஹ்வுடைய அன்பை தருமா, அல்லாஹ்வுடைய கோபத்தை தருமா? நான் இப்ப ஒண்ணு எடுக்கிறேனே, இப்படி எடுக்கிறது அல்லாஹ்வுடைய அன்பை தருமா, அல்லாஹ்வுடைய கோபத்தை தருமா? இப்ப இங்க உட்கார்ந்துட்டு மனைவிக்கு பிடிக்குமா பிடிக்காதா, கணவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, பிள்ளைகளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அண்ணன் தம்பிக்கு பிடிக்குமா பிடிக்காதா, ஊர்காரர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இப்படி எல்லாம் யோசிக்கிறவன் நாளையில இருந்து இப்படி யோசிக்க. நான் செய்யறது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறதுன்னா நான் செய்வேன், அல்லாஹ்வுக்கு பிடிக்காததுன்னா நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச பேச்சுனா நான் பேசுவேன், இல்ல நான் வாயை மூடிட்டு இருப்பேன். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய பார்வையா அதை நான் பார்ப்பேன், இல்ல நான் பார்க்க மாட்டேன். இந்த பேசுகிற இந்த பேச்சு அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய பேச்சா அப்படின்னு நான் கேட்பேன். இந்த சபையில நான் இருக்க மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நியத்து வைங்க, அடுத்த வாரம் சொல்லுவீங்க. யாரென்ன பேசினாலும், யாரென்ன திட்டினாலும், யாரென்ன அடிச்சாலும், யாரென்ன வெட்டினாலும் எனக்கு மனசு வலிக்காது, உடம்பு வலிக்கும், மனசு வலிக்காது. ஏன் மனசு வலிக்காது தெரியுமா? என் மனசுல இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, என் மனசுல அல்லாஹ் இருக்கிறான். அதனாலதான் சொன்னேன், அப்படி ஒரு நீயத்தோட இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பேர் போயிட்டீங்கன்னா உலகத்திலேயே பலம் வாய்ந்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு பண்பொழியின் தாய்மார்கள் என்று நாளை வரலாறு சொல்லும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய மடியில் வளர்கிற குழந்தைகள் உலகத்தின் பலம் வாய்ந்த குழந்தைகளாக வருவார்கள். அவர்களுடைய மனசை எதுவும் சஞ்சலப்படுத்தாது. எவனையாவது கூட்டிட்டு ஓடிடுவாரோ அப்படிங்கிற பயம் எல்லாம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? அப்படி பயப்பட வேண்டியது இல்ல. உங்க கல்வில அல்லாஹ் இருக்கணும், உங்க பிள்ளைகளுடைய கல்வில அல்லாஹ் இருப்பான். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போறவன் எதையாவது போதைக்கு அடிமையாயிட்டு வந்துருவானோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்க கல்வில அல்லாஹ் இருப்பான், உங்க பிள்ளைகளுடைய கல்விலையும் அல்லாஹ் இருப்பான். எந்த சஞ்சலமும் அவர்களுக்கு ஏற்படாது. அதற்கு நிதர்சனமாக பலஸ்தீன குழந்தைகளை பார்க்கிறோம். பலஸ்தீனர்களை பலகீனப்படுத்துவதற்காக இஸ்ரேல் போதை மருந்துகளை விநியோகம் செய்தது. எந்த அளவுக்கு தெரியுமா? 6 மாசமா பட்டி கிடந்ததுக்கு பின்னால அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு பொட்டலங்களில் கூட போதை மருந்துகள் கலந்திருக்கிறது என்கிற காரணத்தினால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6 மாசத்துக்கு பின்னால கிடைக்கிற கொஞ்சோண்டு
சிறந்த உணவு. அந்த உணவை வாங்கி சாப்பிடுற ஒரு நேரத்துல போதைக்கு அடிமையான ஒரு சமூகத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக அவர்களிடத்திலே போதை நடந்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால அஊது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும்னு அதை தூக்கி எறிகிற குழந்தைகளை பலஸ்தீனத்திலே பார்க்கிறோம். ஏன்னா அவங்க கல்வில அல்லாஹ்வை விதைத்திருக்கிறார்கள். அதனால அடுத்த ஜெனரேஷன் நாசமாயிருமோ, போதைக்கு அடிமையாயிருமோ, அஞ்சாவுக்கு அடிமையாயிருமோ, இவரையாவது இழுத்துட்டு வந்துருவானோ, இவரையாவது இழுத்துட்டு போயிடுவானோ, இந்த பயம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம கல்வில அல்லாஹ் இருக்கிறான், நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை தவிர வேறெதுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை முடிப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவரை சார்ந்திருக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. எந்த இழப்புகளையும், எந்த சங்கடங்களையும், எந்த சோதனைகளையும், எந்த முசீபத்துகளையும் அவனுடைய உதவியோடு தாங்கி நிற்கக்கூடியவர்களாக மனம் தளராமல், கலங்காமல், நிராசை அடையாமல், பின்வாங்கி விடாமல் ஈமானிலே உறுதியாக நிற்கக்கூடிய நல்ல சமூகமாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு இவ்வளவு நேரம் உண்மையா இருந்து, இவ்வளவு நேரங்கள் சாதாரண நேரங்கள் நேரம் உண்மையாக இருந்து இந்த செய்திகளை உருவாக்கி கொண்ட அத்துணை வீரர்களுக்கும் என் சார்பாக அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமான கூடிய இந்த நிகழ்வுக்காக யாரெல்லாம் முயற்சித்தீர்களோ அவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் நிரப்பமான கூடிய இன்மையிலும் மறுமையிலும் வழங்கி அருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மதரசா நூருல் ஹுதா ஷேக் முஹம்மது ஜும்மா